வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயரை வச்சு எங்கேயோ வைத்தி என் பேரை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தி என் பேரை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தி ஏசையா இது நெசமா ஏசையா இது நெசமா ஏசையா இது நெசமா ஏசையா இது நெசமா என்ன ஒரு பாசம் ஐயா உன் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். யாத்திராகமம் 39:30. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்தம் என் எழுத்துக்களை முத்திரை வெட்டாக வெட்டி அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போறாருன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமே. கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வந்து டிசைன் பண்ணி ஆசாரியனுக்கு டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸில் ஒரு லெட்டர், ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு ஒரு நெத்தியில் ஒரு பாகையை போட்டுட்டு வரணும் தேவ சன்னிதானத்தில் வரும்போதுன்னு சொல்லி ஆசாரியனுக்கு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை கர்த்தரே ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, நேர்ந்துக்கிட்டோம், கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டோங்க. ஏதாவது கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு காரியமாக இருக்கட்டும், சொல்லுவாங்க நாங்கள் கோயிலுக்கு என்ன செஞ்சிட்டோம், நேர்ந்து விட்டோம். அதை கட்ட மாட்டாங்க, அந்த ஆட்டை அந்த மாட்டை கட்ட மாட்டாங்க. கிராமங்கள்லாம் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. கோயிலுக்கு நேர்ந்துட்டோம் அப்படின்னா என்னென்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? அந்த காலத்தில் செய்ததை தான் இப்போவுமே கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா தேவ சமூகத்தில் வருகிற நீங்களும் நானும் எப்படி வரணும்னா நம்ம நெத்தியில் ஒன்று எழுதியிருக்குமா, அது கர்த்தருக்கு பரிசுத்தம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை இருக்குல்ல, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு காரியமும் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டா அது கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்ல முடியுமா? உங்கள் மொபைல் ஃபோனில் நான் வாங்கும் போதே அப்படி தான், நான் எதையாவது வாங்கி ஜெபிக்க சொன்னாங்கன்னா, புதுசாக என்ன பொருள் வாங்கினாலும் பிள்ளைங்க என்கிட்ட கையில் கொடுத்து ஜெபிக்க சொல்லுவாங்க. எல்லாருமே பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு என்ன காரியம் வீட்டில் என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான பொருள் வாங்கினாங்க, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்கினாங்கன்னா வாசலில் வச்சு ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இது கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு ஜெபிப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கி உங்கள் பாக்கெட்டில் இருக்க மொபைல் ஃபோன் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை பரிசுத்தமாக வச்சுருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் எல்லாமே பயன்படும். ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதா ரொம்ப 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 முக்கியம். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென் சொல்லலாமா? நிறைய சபைகளில் நீங்கள் என்ட்ரி ஆனோடனே இங்கே பின்னாடி அந்த வசனம் தான் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென் சொல்லலாமா? எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, அதனால் ஃப்ரெண்டோட தங்கச்சி அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வைராக்கியமாக அங்கே இங்கே போவாங்க, கட்டி என்ன சொல்கிறது, முடிச்சு போட்டு வைப்பாங்க கோயில்களில் போய் வேண்டுதல் பண்ணி முடிச்சு போட்டு. அப்போ எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்கன்னா, எங்கள் தாத்தா இருந்தாங்க. எங்கள் தாத்தா நல்லா ஆங்கிலம் நல்லா இங்கிலீஷ் டீச்சர் எங்கள் தாத்தா. இப்போ நல்லா அழகாக எல்லாம் பேசுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் டியூஷனுக்கு வந்தாங்க.
அப்போ எங்ககிட்ட வந்தோன்னே நாங்களாம் ஏசப்பா பற்றி நிறைய சொல்லுவோமா, சொன்னோன்னே அவங்களுக்கு கோபம் வரும். அது என்ன நீங்கள் வந்து இந்த கடவுள் தான் சொல்கிறீங்க, நான் எத்தனையோ தெய்வத்துக்கு போய் முடிச்சு போட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாரு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் மெய்யான தேவனை தெரியல, நீங்கள் உண்மையான தேவனை கண்டறியல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவங்கள தொட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள தொட்டோன்னே அவங்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்தார். வேதம் பைபிள் யாரோ போட்டு போயிட்டாங்களாம், அந்த பைபிளை எடுத்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்தார். அவங்க சொல்கிறாங்க, அந்த பைபிள் எடுத்து படித்தா வைக்கவே முடியல, உட்காந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து அண்ணன் ஒருத்தர் உண்டு, அண்ணன் வந்து திட்டிட்டு, இது என்ன இந்த புக்கெல்லாம் வச்சு என்ன செய்யாத, படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டாராம். அப்போது இவங்களுக்கும் ஒரு பயம், ஐயோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கிறிஸ்டினா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை அந்த வேத புத்தகத்தை படிக்கணும்னு. திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வெள்ளம் வந்தது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது வேளச்சேரியிலே ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்து ரொம்ப வருஷம் தீபாவளி அன்னைக்கு வந்தது. அப்போ அந்த டைமில் அவங்க கரெக்டாக ஏரி பக்கத்தில் ஒரு குடிசை வீடு தான் அவங்க வீடு. அதனால் வெள்ளம் வந்தோடனே வீடு நல்லா ஃபுல்லாக எல்லாமே நனைஞ்சு போச்சு. நல்லா என்ன சொல்கிறது, பாதி வீடு மூழ்கிற அளவுக்கு எல்லாம் மூழ்கி போச்சு. அப்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க சொன்னாங்களாம், அவங்க மனசில் சொல்லிக்கிட்டாங்க, பைபிள் படித்து ஆண்டவரோட கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அண்ணன் தூக்கி போட்டான் என் படிக்கக்கூடாதுன்னு, அவனே எனக்கு வேறு பைபிள் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் நான் படிப்பேன், இல்லைன்னா அவனே பைபிளை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு விட்டாங்களாம். ஆனால் இப்போ வெள்ளம் வந்துருச்சு. இவங்க இன்னொரு இடத்துல கொஞ்சம் மேடான பகுதியில் வந்து வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கும் போது அவங்க அண்ணன் வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே நனைஞ்சு போச்சான். அவர் சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக நனைஞ்சு போச்சு, துணி இனி எதுவும் இல்லை, இந்தா நீ படித்த பைபிள் மட்டும் நனையலை, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு போனாங்களாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா, ஒரு சின்ன விஷயம் தான் நான் கேட்டேன், ஆனால் அதை கூட ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, அப்படியே செஞ்சுட்டாரு. நான் அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு அதை படிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, இனி நீங்கள் தான் கடவுள், இனி நான் யாரும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன், நீர் தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு அதிகமாக படிக்க ஆண்டவரே ஒரு காட்சி காமிச்சாரு. என்னன்னா, இந்த வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், நீ இங்கே போகணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சாங்க. நான் ஒரு நல்ல சர்ச்சுக்கு போகணும் ஆண்டவரே, இதை காமிச்சாராம். காமிச்ச உடனே எங்கே இருக்குது அந்த சபை எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த வசனம் மட்டும் இப்படி ஆர்ச் மாதிரி எழுதி போட்டிருக்கு, நல்ல பெருசாக. அங்கே ஒரு அப்படியே வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அதை மட்டும் அவங்க பார்த்தாங்க, வேறு எதுவும் தெரியாது. அப்போ ஜெபிச்சிட்டே இருக்காங்க, பைபிள் மட்டும் வாசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா எதிர்த்த வீட்டில் ஒருத்தவங்க ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கவங்க அப்படி சர்ச்சுக்கு போனாங்களாம். அவங்கள பார்த்ததும் அவங்க கேட்டாங்களாம், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சரி நான் கூப்பிட்டு போகிறேன், அடுத்த வாரம் நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். பல்லாவரத்தில் அந்த சபை கூட்டிகிட்டு போன உடனே உள்ளே பார்த்தா கரெக்டாக ஆண்டவர் எதை காமிச்சாரோ அதே அப்படியே ஃபுல் பீட்டில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு இருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் ஒரு மனுஷி எப்படி அழகாக நடத்துகிறார் பார்த்தீங்களா? அவரை சார்ந்திருக்கும் போது, அவர்கிட்ட கேட்கும்போது நம்மளை அழகாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். எல்லா விஷயங்களிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன். நீங்களே என் ஆலயம் சொல்கிறார்ல, ஒருவன் என் ஆலயத்துக்கு எடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். நம்ம ஆலயம் பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? சர்ச்சை ஆலயத்தை எவ்வளோ கூட்டுறோம், எவ்வளோ பெருக்கிறோம், எவ்வளோ நீட்டாக இருக்கணும்னு நம்ம வச்சுக்கிறோம், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு வச்சுக்கிறோம். உங்கள் ஆலயத்தை, உங்கள் இருதயத்தை அப்படி வச்சுக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தில் குப்பை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் எப்படி கர்த்தர் அதில் வாசம் பண்ணுவார்? அதை சுத்திகரிக்கிறோமா?
தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற கிரியைகள், தேவையற்ற காரியங்கள், பொறாமை, பெருமை, எரிச்சல், இப்படிப்பட்ட குணம் நம்ம இருதயத்தில் இருந்தால் ஆண்டவர் எப்படி வாசம் பண்ணுவார்? நம்ம பரிசுத்தமாய் ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்துல பரிசுத்தம் பண்றேன். எப்படி பரிசுத்தம் பண்ணுங்களா? உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் கோபத்தோடும் வணக்கத்தோடும் எரிச்சலோடும் உத்தரவு சொல்ல. அப்படிதான் போட்டிருக்கா? இல்ல, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். எப்படி சொல்லணுமா? உங்ககிட்ட யாராவது ஒன்று கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்களேன். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல பதில் கொடுங்க. அப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இல்லைங்க, என் மூடு ஸ்விங்கு, என் மூடு நல்லா இருந்தால் நான் நல்லா சொல்லுவேன், என் மூடு சரியில்லைன்னா அவ்வளோதான், அந்த ஆள் ஃபயர் ஆயிடுவாங்க, எதிர்த்துல நிற்கிறவங்க அவ்வளோதான், எரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது போல கர்த்தருடைய ஆலயமாகிய உங்கள் இருதயத்தையும், தேவன் வாசம் பண்ணுகிற இருதயத்தையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? வெளியில் நம்ம குளித்து சோப் போட்டு விதவிதமாக சோப்பு இருக்குது. எல்லா சோப்பும் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு ஆட்ஸு. விளம்பரத்தில் எது போடுறானோ அதை வாங்கிடுறது. அது காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த சோப்பு தான் நல்லா இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். அப்போ அது மாதிரி வெளியில் சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்னவோ வாங்கி க்ரீமு அது இதுன்னு தடவி இடவி, ஆனால் இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் வார்த்தையே வரமாட்டேங்குது, பரிசுத்தன்றதை மட்டும். அப்பா 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 அப்பா. சரி, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். இதுவாது வரும்னு நினைக்கிறேன். சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம நடக்கும் போதே அப்படி நடக்கணும், வேலைக்கு போகும்போதே அப்படி வேலைக்கு போகணும். என்ன சொல்லணும்னா, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. வேலை ஸ்தலத்தில் போனால் ஏதா சிந்தனை வருது, பாவ உணர்வு வருது, பாவ சோதனை வருது, கீழே விழுந்துடுறேன். ஏன்னா அங்கே நீங்கள் யோசிக்கலை, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு யோசிக்காததுனால. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் படிக்க போனாலும் வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் தெரிஞ்சுக்கணும், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பரிசுத்தமாய் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் அது ஆண்டவருக்கு முன்னாடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரி, எடுத்து வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9-13. யாத்ராகமம் 40:9-13. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும், சகல பனிமுட்டுகள்னா பாத்திரங்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கும். உங்க டிவி பரிசுத்தமா இருக்குதா? உங்க வீட்டில் இருக்கிற டிவி பரிசுத்தமா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன், மொபைல் ஃபோன் பரிசுத்தமா? உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப், கம்ப்யூட்டர் பரிசுத்தமா? உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறது பரிசுத்தமா? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் என்னெல்லாம் ஹிஸ்ட்ரியில் அழிச்சிங்களோ நீங்கள் இங்கே அழிக்கலாம், அங்கே அழிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? இங்கே தான் எல்லாத்தையும் மனுஷனுக்கு முன்னாடி மறைக்கலாம், அங்கே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாய் கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பா ஸ்தோத்திரம். ஆமேன். வராதுன்னு நினச்சேன், வந்துருச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமேன்.
பாருங்க, ஆண்டவர் மோசே கட்டளையிடுறார், ஒவ்வொன்றையும் நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆலயத்தை கட்டுறாங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாங்க. அப்போ எல்லாம் ரெடி பண்ணி மோசே கையில் தான் கொடுக்குறாங்க. மோசே ஒவ்வொன்றைத்தையாக செட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணுறது மோசே கையில் தான். ஆமேன்னு சொல்லலாமா? முடித்தோன்னே மோசே எல்லாம் முடித்தோன்னு ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் நீ அபிஷேக தைலத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்து. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அது மகா பரிசுத்த பலிபீடமாகும். அடுத்த வசனம். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாய் இருக்கும். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாமா? அடுத்த வசனம். தொட்டி அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. நல்ல கவனிங்க, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. வரிசையா. அடுத்து. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும், அது மட்டும் இல்ல, பொருள்ல மட்டும் இல்லப்பா, ஆரோனையும் ஊழியக்காரனையும் ஆசாரியனாகிய ஆரோனையும் அவனுடைய குமாரர் சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சபையில எல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, நம்மளாம் ஃபிசிக்கலாக மனுஷங்க உட்காந்துருக்கீங்க, நான் பேசுகிறோம், அப்படி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே உலாவுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் சொல்லியிருக்கிறார், அவர் உலாவுறார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பார், இவங்க கர்த்தருக்கு பரிசுத்தமான. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி மனுஷங்களுக்கு முன்னாடி நடிக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? அடிக்கவே முடியாது. ஆமென். நல்ல வெள்ளம் சொல்லியுமா போட்டால் பரிசுத்தமா? இல்லை, நமக்குள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து. வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவிச்சு. முதல்ல ஜலத்தினால் குளிச்சு ஸ்நானம் பண்ணுவிச்சு, அதுதான் ஞானஸ்தானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரெல்லாம் இன்னும் மூழ்கி ஞானஸ்தானம் பெறலையோ, இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இயேசுவே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தா நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக அதுக்கு கீழ்ப்படியணும். மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டியது நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு கட்டளை. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம பரிசுத்தப்படுத்த முடியாது ஆண்டவரால. அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா விட்டால், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல பொறிக்கப்படுது. நீங்க எவ்வளவு மணிக்கணக்கா முட்டி போட்டு ஜெபிக்கலாம், பயங்கரமா ஊழியம் செய்யலாம். நீங்க ஜெபிக்கும் போது வாயை திறக்கும் போது ஃபயர் கூட வெளியில வரலாம், அக்கினி வானத்துல இருந்து இறக்குனா கூட ஆண்டவருடைய வார்த்தையே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கணும். ஆமேன். ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி. ஆண்டவர் நம்மெல்லாம், நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ்ஸில் போட்டு வந்திருக்கீங்க, ஆனால் இங்கே வரும்போதே கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆடையை உடுத்துக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆடை ஆண்டவர் உடுத்துகிறார். அந்த ஆடை இரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ஆடை நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அந்த ஆடை தேவனுக்கு உகந்த ஒரு மகிமையான ஒரு ஆடை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆதாம் ஏவாளும் அந்த காலத்தில் அந்த ஆடையை தான் உடுத்திருந்தாங்க. தொடர்ந்து. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. நல்லா சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் தைரியமா நான் சொல்லிக்க முடியும்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் கர்த்தர் என்ன பார்க்கணும்னா, எனக்குள்ள என்ன இருக்கணும்னா அபிஷேகம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அபிஷேகம் இல்லாம பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. அபிஷேகம் நமக்குள்ள வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவன் குமாரரையும் வர செய்து அவர்களுக்கு அங்கீகாரம் உடுத்தி. அபிஷேகம் எங்கன்னா ஆண்டவர் தலை மேல ஊத்துகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அந்த காலத்தில் 2 விதமான அபிஷேகம் இருந்தது. ஒன்று ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம், சத்தமாக சொல்லுங்க. இன்னொன்று ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். இன்னொன்று என்ன சொல்லுங்க? ஆசாரியர் அபிஷேகம், ராஜாக்களுடைய அபிஷேகம். ஆமேன்னு சொல்லலாமா? சாமுவேலுக்கு இருந்தது ஆசாரிய அபிஷேகம். ஆனால் சாமுவேல் தாவீது தலையில குப்பியை ஊத்துனது என்ன அபிஷேகம்? ராஜாக்களுக்குரிய அபிஷேகம். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நற்செய்தி. உங்களுக்கும் எனக்கும் என்ன அபிஷேகம் இருக்கு?
ஆசாரிய அபிஷேகமா ராஜாவின் அபிஷேகமா? நான் சொல்லவா தப்பு? ராஜரீகமான ஆசாரிய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் என் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் வசனம் சொல்லுது. ஆமே. உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா, வெறும் ஆசாரியா இல்லை வெறும் ராஜாவா இல்லை, ரெண்டுத்தையும் சேர்த்து அபிஷேகத்தை போடுப்பா, அந்த அபிஷேகத்தில் அவன் நிலைச்சி இருக்கட்டும். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, ஐயோ என் வாழ்க்கை பரிதாபமாக இருக்கே, என்னால் எழும்பவே முடியலையே ஆவிக்குரிய வாழ்க்கையில், நல்லா எழும்பி வரணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலையே, என் வாழ்க்கையில் தோற்று 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 விழுந்து 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 எந்திரிக்கிறேனே, இப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டங்களாய் பார்க்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண மனுஷன் இல்லை, சாதாரண மனுஷன் இல்லை. ஒருவேளை பரிதாபமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், த ப்ரீஸ்ட்ஹுட், ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். ஆண்டவர் அப்படி தான் உங்களை பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ராஜா. நீங்கள் ராணின்னு சொல்லுங்கள். நீங்களே ராஜா. நான் கூஜாவாக இருக்கிறேன், என்ன போய் ராஜான்றீங்களே அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் தான் ராஜா சொல்லுங்கள், நீங்கள் தான் ராணி. ஆமேன். ஹல்லேலூயா. சொன்னோமா இல்லையா? சரி, ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். ஏன்னா நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம். எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாக முடியும்? ஒவ்வொருத்தரையும் அபிஷேகிக்க அந்த அபிஷேக தைலத்தை வார்த்து அபிஷேகம் பண்ண கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாற முடியும். ஆமேன் சொல்லலாமா? அநேகர் சொல்கிறது தான், நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், என் சொந்த பலத்தில் என்னால் முடியலை, நான் தோற்று போயிடுறேன், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அபிஷேகம் இருந்தால் நீ பரிசுத்தமாய் வாழ முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் எங்கே இருக்குன்னா, நம்ம தலை மேலே இருக்குது. தலையில் கை வச்சு சொல்லுங்கள், அபிஷேகம் என் தலை மேலே. ஃபாதர் எவ்வளோ அழகாக பாடுறாருல, அபிஷேகம். சத்தமாக சொல்லுங்கள், அபிஷேகம் என் தலை மேலே. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 133 சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு முன்னாடி லேவியர் ஆகமம் இது படிங்க, இது படிச்சுட்டு அது படிப்போம். லேவியர் ஆகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 8. அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து. எங்க வார்த்து? ஆரோனின் மேல் சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி. இந்த பரிசுத்தமும் அபிஷேகமும் ரெண்டு அப்படியே ஜாயிண்ட் ஆகி வரதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினார். ஆமேன்னு சொல்லலாமா? அதே 10-11 வாசிங்க. 8-10-11 அதே லேவியராகமம். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தைலத்திலே கொஞ்சம் எடுத்து ஆரோனின் சிரசின் மேல ஊற்றி. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 10. ஆகாத படிக்கு ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய அபிஷேக தைலம் எங்க இருக்குது? நம்ம தலையில இருக்குது. எல்லாம் தலையில கை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே.
ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமென். பாடுவோமா கரங்களை தட்டி? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. தட்டி. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்ம தலை மேல இருக்குது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம தலை மேல ஊற்றப்பட்டிருக்கு. இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லுகிற எந்த ஆவியும் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஆவிதான். ஆமென் சொல்லலாமா? நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அனுபவம். சில பேர் அந்நிய பாஷை வரத்தோடு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருப்பாரு. சில பேர் கிடைக்காம இருக்கும். வாஞ்சிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ வருஷம் நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருப்பீங்க? அபிஷேகம் பெறாமல் ஒன்றுமே சாதிக்க முடியாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷன் வரத்தோடு எனக்கு தாங்கப்பா, ஏன்னா எங்கெல்லாம் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம் அங்கே அந்நிய பாஷைகளை பேசினார்கள்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. வரமாகி அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்ம தலை மேலே இருக்குது. 133ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இந்த அபிஷேகம் எதுல இருந்து வருதுன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த ஒருமனத்துல அபிஷேகம் வருகிறது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தொடர்ந்து வாசிங்க. எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிந்து அங்கியை நனைக்கிறது. அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. பனிக்கும் பேயும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க அபிஷேகம் இருக்கு. எங்க அபிஷேகம் இருக்கோ அங்க பரிசுத்தம் உண்டு. எங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கோ அங்க ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லலாமா? நம்ம ஊரில் இப்போ என்ன பிரசங்கம் வேணும்னா, ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கம்னா போதும். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாங்கன்னா அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதன்றது வேறு காசு பணத்தில் முடிஞ்சிடறது இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா காசு வச்சுருக்கவங்க, பங்களா வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கவங்கள ஆசீர்வாதமாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் வாஞ்சிக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம உண்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தரை தேடி வரக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடணும். நிறைய பேர் சோர்ந்து போகிறது காரணம் என்ன? நிறைய பேர் ஆண்டவரை திட்டுறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கு தெரியும்ல, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு அவங்க இருதயத்தில் விதைக்கிறான். ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவர். நம்ம எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாமா? அந்த காலத்தில் கல்யாணத்தெல்லாம் பட்டம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு தகடு மாதிரி பட்டம் கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லி ஆசாரியருக்கு கட்டுனாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எத்தனை பேருக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு நெத்தியில் பொறிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியலை.
அதுதான் தேவன் விரும்புகிற விருப்பம். ஆமேன். அப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும்னா நமக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். ஆமேன். நம்ம தலைமையில் அந்த அபிஷேகம் பாருங்கள், ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு தாடிகளை நினச்சி அங்கேயே நினைக்கிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் அபிஷேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் 9th படிக்கும் போது எனக்கு இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த நம்ம ஜெபராஜனை, அப்போது எனக்கு வந்து எண்ணெய் எடுத்து தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. தாவீதுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணாங்களோ அதே போல் எனக்கு தலையில் எண்ணெயை ஊற்றி, ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரு, உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு பிரித்து எடுத்துக்கிறாருன்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கி நிறைவேற்றி இருக்கும் போது கர்த்தர் எவ்வளோ உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களை எப்போவோ ஆண்டவர் அழைச்சிட்டாரு, எப்போவோ முன்குறிச்சிட்டாரு. இவ்வளோ வருஷம் உங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய வேலைக்காக. ஆமேன். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அங்கே அபிஷேகம் அந்த பரிசுத்தப்படுத்தும். அபிஷேகம் வேணும்னா நமக்குள்ள ஒரு மனம் வேணும். ஆமேன் சொல்லலாமா? எங்கே ஒரு மனமாய் கூடி இருந்தார்கள் அந்த இடம் அசைந்தது. ஆமேன். ஒரு மனமாய் கூடி ஜெபித்தார்கள். மேல் வீட்டில் ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகளாய் ஒவ்வொருடைய சிரசின் மேலே இறங்கினார்னு வசனம் சொல்லுது. ஆமேன் சொல்லலாமா? முதல்ல கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஆவியானவர் எப்படி வந்தார்? தலை மேலே இறங்குறார். சில கள்ள போதனை சொல்லுவாங்க, தலையிலேருந்து இறங்க மாட்டார் ஆவியான், உள்ளுக்குள்ளேருந்து வருவார். நீங்கள் கண்ணை மூடி தியானிச்சு பாருங்கள், மேலேருந்து வராது, உள்ளுக்குள்ளே. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய கள்ள போதனைகள் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வசனத்தில் உறுதிப்பட்டு இருக்கணும். இன்னும் பார்த்தா நம்ம பகுதியில் அங்கே கொஞ்சம் அந்த சைடெலாம் போய் பார்த்தா நிறைய கள்ள போதனைகள். எனக்கு தெரிஞ்ச நல்ல விசுவாசிகள்லாம் பிசாசு வஞ்சிச்சிருக்கான். கொஞ்சம் பைபிள் வாசிச்சு கொஞ்சம் அபிஷேகம் கிடச்சோன்னே கொஞ்சம் ஆண்டவருக்கு நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோன்னே தன்னை பெரிய ஊழியக்காரனை நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வசனம் வேர்கொள்ளாமல் சீக்கிரத்தில் கள்ள போதனை விழுந்து போயிடுறாங்க. கர்த்தர் கிருபை, நமக்கு நல்ல போதனைகளை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீதுக்கும் தலையில் தான் அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் எப்போவுமே எங்கே இருக்குது? தலை மேலே. என் பொண்ணு எப்போவுமே சொல்லுவான், தலையில் யாராவது கை வச்சா கை வைக்க விட மாட்டான். ஏன்னா தலையில் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? விளையாடும் போது பசங்க எங்கேயாவது தலையில் மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு அவள் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாள். என் தலையில் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்ம தலைமையில் இருக்குது. அப்படி தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஆமேன். விலையேற பெற்றவர்களாய் தேவன் பார்க்குறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலச்சிருக்கணும்னா நமக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு மனம். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஒரு மனத்தில் தேவ ஆவியானவர் பிரியமாக இருக்கிறார். பிசாசுக்கு அதனால தான் அந்த ஒரு மனத்தை கெடுக்க இங்கே ஒன்று சொல்லும், இந்த விசுவாசிக்கிட்ட வேறு ஒன்று சொல்லும். அப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு வரும், முறுமுறுப்பை கொண்டு வரும், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேச வைக்கும். எப்படியோ விசுவாசிகளுக்கு விரோதமாக உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சண்டை மூட்டி விடும். ஒருத்தர் அவங்க வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன். இப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அந்த சிஸ்டர் வந்தால் நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. சொன்னேன், அந்த சிஸ்டர் பரலோகம் வந்தால் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எதிர்பார்க்கல நான் இப்படி கேட்பேன்னு. அப்புறம் ஒழுங்காக வந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கணக்கில் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நம்ம அப்படி சொல்ல முடியாது. எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரே சர்ச்சுக்கு போயிட்டு எய்த்த வீட்டில் இருந்துட்டு சண்டை. ஒரே சர்ச்சு எய்த்த வீடு, ஆனால் சண்டை. ஒரு மனம் இருக்கிற இடத்துல அபிஷேக தைலம் ஊற்றப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம் ஜெபத்தோட்டத்துக்கு. அங்கே வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு டீமாக ஜோஷ்வா எஸ்டோ அண்ணா அவங்களோட கூட ஒரு டீமு 4 பேர், எல்லாருமே நல்ல அபிஷேகம் நிறைந்த ஊழியக்காரவங்க இணைஞ்சு ஊழியம் செய்கிறத பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாண்டுற பெருமை யாருக்கும் இல்லை. எனக்கு மைக் கிடைக்கணும், எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு பெருமை கிடைக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு பின்னாடி அத்தனை பேர் உழைக்கிறாங்க. அந்த மைக் எடுக்கும் போது தான் அவங்க வருவாங்க அங்கே மேடைக்கு. அது வரைக்கும் அவங்க நல்லா ஜோமெண்ட்டு வருவாங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த வேலை அங்கங்கே அப்படி அழகாக நடக்கும். ஆமேன்னு சொல்லலாமா?
அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆமென். நாங்கள் எப்பயும் சொல்லுவோம், ஜெபத்தோட்டம்னா ஒரு ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். பரலோகம், ஒரு குட்டி பரலோகம், பூமியில் ஒரு பரலோகம் பார்க்கணுன்னா அதில் ஜெபத்தோட்டத்தில் அந்த ஒரு மகிமை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு மனம் இருக்கிற இடத்துல அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்ம தலையை நினச்சி நம்ம முழுசாக நினைக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சில பேர் பாதியோடு நிறுத்துறாங்க. இது கழுத்தோடு நின்றுக்கிற போதும், இதுக்கு கீழே என்ன செய்யாத, இறங்காத, முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம் கர்த்தருக்கு பரிசுத்தம். சத்தமாக சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு. ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதங்களுக்காக வெயிட் பண்றீங்களா? அதிசயம் வாழ்க்கையில் நடக்கணும்னு காத்து இருக்கிறீங்களா? வசனம் உங்களுக்கு நேரா வருது. இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க மத்தியில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அற்புதம் வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான். என் வாழ்க்கை எப்பயோ போயிட்டுருக்கு, நான் வந்து குழியில் விழுந்தது மாதிரி உள்ளே போயிட்டே அமுக்கிக்கிட்டே இருக்கிறேன். அந்த குழியிலேருந்து யாரும் என்னால் தூக்கவே எங்களை முடியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை காண்பீர்கள். நம்ம பரிசுத்தம் நான் என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்க மாதிரி நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதுவே பாவம். ஆமென் சொல்லலாமா? நம்ம நினைக்கிற பரிசுத்தம் இல்லைங்க, அவர் விரும்புகிற பரிசுத்தம். நிறைய நம்ம வாழ்க்கையில் பண்ணுற தப்பை மற்றவங்களை கம்பேர் பண்ணி இவங்களை விட நான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பாவம். ஆண்டவர் இயேசு அழகாக ஒரு ஓமை சொன்னார். 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் முன்னாடி நின்று ஜெபம் பண்ணா, ஒருத்தன் ஆலயத்தின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணா. இவன் நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், அவனை போல நான் இல்லைன்னொன்னா ஆண்டவருக்கு நினைக்கிற ஆண்டவர் டென்ஷன் ஆகிருப்பார். நம்ம ஊர் பாஷையில் நான் எல்லாம் அது செய்கிறேன் இது செய்கிறேன் இப்படி பண்ணுறேன். நம்ம நீதியும் நம்ம பரிசுத்தம் ஆண்டவருக்கு முன்னாடி அழுக்கும் குப்பையும் கந்தம் ஒன்றுமே கிடையாது. அது அப்போ என்ன பரிசுத்தம் ஆண்டவரே? அவர் விரும்புகிற பரிசுத்தம். ஆமென் சொல்லலாமா? என் வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தில் நான் நினச்சேன் நான் தான் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நினச்சேன். ஆண்டவருக்கான சில காரியம் வைராக்கியமாக இருப்பேன். நான் நினைப்பேன் எப்போவுமே இந்த விஷயத்தில் நான் கரெக்ட், நான் பர்ஃபெக்ட்டு, இந்த ஏரியாவில் ஓகே, இந்த ஏரியாலெலாம் மிஸ்டேக்கு அப்படி நான் என்னையே வந்து ரீகன்சில் பண்ண அப்படியே என்ன சோதித்து பார்த்து நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இது பண்ணுவேன். அப்போ நான் எந்த பகுதியில் பர்ஃபெக்ட்டுன்னு பல வருஷமாக நினச்சிட்டு இருந்தேனோ அந்த பகுதியில் ஆண்டவர் கை வச்சார். நீ நினச்சிட்டு இருக்கல நீ தான் பர்ஃபெக்ட்டுன்னு அங்கே கை வச்சார். அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே என்னோட பரிசுத்தம் உங்கள் சமூகத்தில் அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குது. உங்கள் லெவலுக்கு பரிசுத்தன்றது நீங்கள் தான்ப்பா பரிசுத்தப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் அந்த இடத்துல எங்கே உடைக்கணுமோ கத்துறாங்க உடைப்பார். அதுதான் பரிசுத்தம். எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைப்பார். நம்மளை உடைச்சி தான் அவர் உருவாக்குவார். உடைக்கும் போது அழுக தான் வரும், உடைக்கும் போது கண்ணீர் வரும், உடைக்கும் போது சில நேரம் வந்து துக்கங்கள் வரும், ஆவிக்குரிய துக்கம் வரும். ஆனால் உங்களை உடைச்சி தூக்கி போடலை, உடைச்சி உருவாக்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆமேன். உங்களை பரிசுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி படுத்தி படுத்தி இப்போ பர்ஃபெக்ட்டு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் ஒருவர் தவிர யாருமே என்ன இல்லை, பர்ஃபெக்ட் இல்லை. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ப்ராசஸில் நம்ம இருக்கோம்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் மட்டும்தான் பர்ஃபெக்ட். ஆமேன். இயேசுவே சொல்கிறாரே, என்னை நல்லவன் என்ன சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்போ ஆண்டவருடைய பர்ஃபெக்ஷன், அவருடைய பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாக இருக்கட்டும். ஆமேன். நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பெருமை அல்ல, அவருடைய பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாக இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லலாமா? இவங்களை போல் நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி உடைக்கணுமோ, நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்தணுமோ அப்படி பரிசுத்தப்படுத்தட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:11 வாசிப்போமா?
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். எப்படி கழுவப்பட்டீர்கள்னா அவருடைய நாமத்தினால். இயேசு நாம ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, அவர் நாமத்துல கழுவப்படுறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆவியினால கழுவப்படுறீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்க. கரங்களை தட்டுவோமா என்ற சமூகத்துல? நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துல பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அவருடைய ஆவியினால பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசுவின் ரத்தத்தால பரிசுத்தமாகிறோம். அது ஆரம்ப காலத்துல பாவியா இருக்கிற மனுஷன் இயேசுவின் ரத்தத்தை கழுவி உள்ள வராங்க. திரும்ப திரும்ப நீங்க பாவத்துல விழும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், அதுல தூக்கி எடுக்கிறார். ஆண்டவர் நீங்கள் பாவத்தில் விழுறீங்களா விழலையான்றது இல்லை, அதுலேருந்து எந்திரிச்சு வந்துடுறீங்களான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரங்களை வேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வம், பரிசுத்தப்படுத்துகிற ஒரு கர்த்தர். பரிசுத்தமாயிட்டு வான்னு ஆண்டவர் சொல்லலைங்க, நீ வா நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இளையகுமாரன் பரிசுத்தமாகிட்டு அப்பா சமூகத்துக்கு வரல, எல்லைக்குள்ளே வந்தான், முழுசும் பரிசுத்தமானான். கரங்களை வேர்த்து ஒரு இல்லையா சொன்னா, நீங்கள் எல்லைக்குள்ளே வரணும், திரும்பி வான்னு ஆண்டவர் சொல்ல, திரும்பி வந்துடணும், பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. என்ன ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, என்ன ஆண்டவர்கிட்ட கண்டன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க, பரிசுத்தப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவனை நல்லா குளிப்பாட்டி, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, பாதுகாப்பான பாதரட்சியை கொடுத்து, சாப்பாடும் போடுறாரு அவங்க அப்பா. ஆமேன்னு சொல்லலாமா? அவன் எதையும் எதிர்பார்த்து வரலை, எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆமேன். நம்ம எதிர்பார்த்து வரோம், ஏமாற்றத்தோட போகிறோம். எதையும் எதிர்பார்க்காதீங்க. அப்பா சமூகத்தில் அப்படியே வந்து நிற்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய விஷயத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அநேக தேவ சமூகத்துக்கு வருகிறத எதிர்பார்ப்போட, இது கிடைக்குமா, இங்கே இன்னைக்கு சர்ச்சுக்கு போனால் இது நடக்குமா, இங்கே எல்லாம் பூமிக்குரிய தான் கேட்டுட்டு வரோம். காசு வேணும், அது வேணும், இது வேணும், பிரச்சனை இருக்குது, இது மாறணும். நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு, அப்பா உங்கள் சமூகத்துக்கு வரேன்னு சந்தோஷமாக வாங்க. உங்களுக்காக நிறைய காரியங்களை, நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். தெய்வ சமூகத்தில் எழுமி நிற்போமா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எழுமி நின்று ஆண்டவரே முழுசாக நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாமா? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் அபிஷேகம் என் தலை மேலே இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் நாமத்தினால, உங்கள் ஆவியினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இன்னும் நான் எல்லாமே முடிச்சிட்டேன், பர்ஃபெக்ட் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை இன்னும் ப்ராசஸில் வைங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே நீதிமானாக்கி. அப்பா உங்கள் சமூகத்தில் நீங்கள் அழகு பார்க்குறதற்கு இன்னும் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ நீங்கள் அலங்காரம் பண்ண நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாமா? என்னை உடைக்க, என்னை அலங்காரம் பண்ண, என்னை உருவாக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டாக நான் நிலச்சி நிற்கிற அனுபவத்தை எனக்கு தருவீராகன்னு சொல்லுவோமா? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை இன்னும் கர்த்தர் பரிசுத்தமாக்கட்டும், எனக்கு அபிஷேகம் வேணும், என்னை ஆண்டவர் அபிஷேகிக்கிட்டோன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த நேரத்தில் தெய்வ பிரசன்னம் நம்மளை நிரப்ப போகுது. ஆமேன். ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த எர்மோன் மலையில் பனியை போல இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்கிற அந்த அபிஷேக தைலத்தை, அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படும். அந்த அபிஷேக தைலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். எதற்குனா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு. நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் தொடுகிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கட்டும். நான் என்ன வேலை செஞ்சாலும் அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கட்டும். தேவனுக்கு உகந்த வேலையை மாத்திரம் நான் செய்ய என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க கைகள் சுத்தமா இருக்குதா, அது பரிசுத்தமாகட்டும். உங்க கால்கள் சுத்தமா இருக்குதா, அது பரிசுத்தமாகட்டும். சுமுத்திரையான நிறைக்கோளோ அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியமான பிஸ்னஸ் நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை நான் பண்ணணும் ஆண்டவரே. என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ தேங்க்யூ.
எதை வைத்து என்னை நீ இவ்வளவாய் நம்பினீ? கனமான ஊழியத்தை கொடுத்தவரே, பரிசுத்த ஆவியார் நிரப்பிடுமே, பரிசுத்த ஆவியார் நிரப்பிடுமே. வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே, வைராக்கியமாய் நான் வாழ்ந்திடவே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. சொல்லுவோமா? மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி, கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தி, கவனமாய் நான் நிறைவேற்றணுமே. மாம்சங்கள் சாகனுமே, என் சுயம் சாகனுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. மாம்சங்கள் சாகனுமே, சுயம் சாகணும். ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. அப்பா உங்க சமூகத்துல அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீர் விரும்புகிற பரிசுத்தம். மத்தவங்களுக்கு மேல நான் அலட்சியமாய் நினைக்கிற நினைவுகளை மன்னிங்க. மத்தவங்களை குறித்து இருக்கிற குரோதங்கள் கசப்புகளை மன்னிங்க. அப்பா எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகட்டும். பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க பரிசுத்த தைலத்தை ஒவ்வொருடைய சிரசிலும் நீங்க ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த தெய்வீக அபிஷேகம் பாயட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நதியாய் பாயட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய சிரசிலும் ஊற்றப்படுவீராக. நீர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எங்க தலைமையில் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீரே. நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. உங்க வார்த்தையின்படி நீங்க நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் உங்க கிருபையின் கரம் இருக்கட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி